நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடானது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியை அடுத்துள்ள வி சாலை பகுதியில் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்காக வி சாலை பகுதியில் கிட்டத்தட்ட 85 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மாநாட்டுக்கான பணிகள் நடந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மாநாட்டுக்கான அனுமதி கேட்டு கடிதம் வழங்கியிருந்த நிலையில் மாநாட்டுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு ஒரு வாரத்திற்கும் மேல் ஆகியுள்ள நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகில் தேசிய நெடுஞ்சாலை இருப்பதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும் சூழல் நிலவுவதால் காவல்துறையானது அனுமதி வழங்குவதில் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில் மாநாட்டுக்கான நேரம் மற்றும் மாநாட்டில் பங்கேற்பவர்களின் விவரம் மற்றும் மாநாட்டில் பங்கேற்பவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் என கிட்டத்தட்ட 21 கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் 5 நாட்களுக்குள் பதிலளிக்கும்படியும் கூறப்பட்டுள்ளது. இந்த கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் அளிக்கும் பதிலின் அடிப்படையிலேயே மாநாட்டுக்கு அனுமதி வழங்குவதா இல்லையா என்பது குறித்து காவல்துறை முடிவெடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடானது விக்கிரவாண்டியில் நடைபெறுமா இல்லையா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தினரின் தரப்பில் மாநாட்டுக்கு காவல்துறை சார்பாக அனுமதி வழங்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்று மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.